ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பை கேமிங். இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் உடைய பிளாக்ஸ் ஃப்ரூட் செகண்ட் சி. நீ எப்போ செகண்ட் சி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போயோ வந்துட்டேன். அதுவும் நம்ம ஆர்டரோட ஹெல்ப்பால். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு காட்டன் கோட் ஐலாண்டில் இருக்கோம். ஃபீனிக்ஸ் வந்து நல்ல ஃப்ரூட் இல்லையா, அங்கே பாருங்கள், அவகண்டு புத்தா ரேபிட் ரேஸ் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஏஞ்சல் ரேஸ் V2 வச்சுருப்போம். V3 பண்ணுறதுக்கு வந்து மணி சேவ் பண்ணோம். அதனால் வந்து சும்மா இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் NPC தான் அடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபீனிக்ஸும் கொஞ்சம் நியூ அட்டாக் அதுவும் ஸ்கில்லையும் அவைலபிள் பண்ண போகிறோம். லேப் சப்போர்ட்டை போய் வச்சுக்கிட்டே போய் நம்ம அடித்தோன்னா இந்த அப்சர்வேஷன் ஆக்கியோட சூப்பராக. ஆனால் இந்த ட்ராகன் டேடன் தானே இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் பேர். இது பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கும் போது டக்கு டக்குன்னு நவுந்து போகிறதால அப்பப்போ தண்ணியில் போய் விழுவுறேன். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது. இதேமாரி இந்த ஃபீனிக்ஸ் பவரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடித்தாகிறதுக்கு எவ்வளோ வேகமாக போய்டும் தானே. அதே மாதிரி இதில் ரீக்ரியேஷன் ஹெல்த்தும் இருக்குது. நம்ம எனர்ஜியை கொடுத்து ஹெல்த்தை ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபீனிக்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு அவேக்கண்ட் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி புத்தா வச்சு மேக்மா அவேக்கண்ட் வச்சுருந்தோம். ஏன்டா மேக்மா அவேக்கண்ட் வச்சுக்கிட்டு ஏன்டா இதெல்லாம் சாப்பிட்றேன்னு கேட்கலாம். சும்மா எல்லா ஃப்ரூட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதனால தான் சாப்பிட்டுட்டேன். பாருங்கள் ஃபோனு எப்படி ஹேங் ஆகுது. இப்படி ஹேங் ஆனால் எப்படி வளர்றதுண்ணா. இந்த மாதிரி அப்பப்போ வச்சு மாதிரி தான் வந்து அடிக்கிறான். சொல்லுன்னு வந்து அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நான் வச்சுருப்போம் பாருங்கள். ஆனால் என்கிட்ட பாருங்கள் என்ன அடி அடிக்கிறானே. அவ்வளோதான், கேனான் ஒரே அடி பொட்டுன்னு தெரிச்சிடுறோம். இந்த மாதிரி நம்ம இப்போ கண்ட்ரோல் ரிவர்க்கோட அப்டேட்டுக்கு வெயிட்டிங். கண்ட்ரோலுக்கு அப்டேட் வருதான், பாம்புக்கு அப்டேட் வருதான், பாம்பு ரிவர்க் வருதான். அப்புறம் என்ன வருது, வேணாம் ரிவர்க்கா வருதான்னு தெரில. அடுத்து இது 4th C, அது எப்போ வருதுன்னு தெரில. இவை நாட்டு டிவைன் ஆர்ட்ஸ்லாம் வந்தால் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரில காய்ஸ். நம்மளே பார்த்தீங்கன்னா செகண்ட் சீல தான் இருக்கோம். எப்போ இன்னும் 3rd C போகணும். நம்ம இப்போ ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ 3rd C போயிட்டான். அவன் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவனுக்கு மேட்ச் பண்ண. நம்ம செகண்ட் C வந்துன்னா ஒரு அடையாளத்துக்கு ஒன்று கூட கிடைக்கல காய்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு வெப்பனா கண்ணா ஒன்றுமே இல்லை. சும்மா ஹாட் அண்ட் கோல்டு வரையும் ஒன்றும் கிடைக்கல. அதேமாதிரி நம்ம மிட்நைட் ஸ்வாடுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம். எலக்ட்ரோ பிளாசம் எடுத்து உருப்படியாக அதையாவது ட்ரை பண்ண வேண்டியதானடான்னா இப்போ லெவலப் பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும்ல. கிரைண்ட் பண்ணால் தான் நான் அடுத்து அங்கே போக முடியும். அவனை போட்டு சாத்தணும் பாருங்கள். என்னடா ஹலோ பாருங்கள் எப்படி ஹேங் ஆகுது. நெட்டு கோளாறு வேறு. என் ஃபோனை செத்துட்டேன். என் ஃபோனை இப்போ தக்கங்குது. இதேமாரி இந்த ஒரிஜினல் ஒன் பீஸ் கேம் ஒன்று விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, ஒன் பீஸ் ஃபைட்டிங் பேட்டு. அது நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்டோரிலாம் விளாண்டு அந்த கேம் அப்படிலாம் இல்லை, ஸ்டோரி இருக்குது. அந்த கேம் வந்து ஒரு ஸ்டோரி கேமு. நம்ம சும்மா அந்த ஸ்டோரியை விளாடும் போது அந்த PVP போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த PVPயில் வந்து கிடைக்கிற கேரக்டர்ஸ் தான் அதெல்லாம். அவனுங்களை வச்சு தான் இப்போ சும்மா அந்த அனிமேஷன் மட்டும் போட்டிருந்தேன். அதுவே பார்க்க சரியாக இருக்குன்னு. இன்னும் ஸ்டோரியோடு விளாண்டு போடலாம் நம்ம. பார்த்திங்கன்னா என் ஃபோன் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் மாதங்கள் ஒரு வருஷத்தில்
ஒரு புது ஃபோன் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். புது ஃபோனு இல்லாட்டி காட் ஆஃப் வார் 2018 கூட வாய்ப்பு இருக்குது. இந்தியானா ஜோன்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது போடலாம். ஏன்னா இந்த 10th முடிச்சுட்டு ஒரு நல்ல மதிப்பு லேப்டாப் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பலாம், சொல்லலாம். நம்பாதடா, எல்லாம் ஏமாற்றுவாங்கன்னு. நான் நம்பலை. ஏமாத்துறாங்கண்ணா. பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். 10th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எது வருதான்னு பார்ப்போம். லேப்டாப் வந்தால் அவ்வளோதான். சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அதேமாதிரி 40 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அதுவும் ஒரு வருடத்தில் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்துட்டு இது சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. இந்த காட் ஆஃப் வார் 100 பேர் பார்த்துருக்கீங்க. 100 பேரில் 77 பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப்லாம் யாரும் பண்ணல. ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கதே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்களை அடிக்கிறதுக்கே தலைலாம் சுற்றுது. நம்மகிட்ட இப்போ என்னென்ன இது இருக்குங்க, ஃப்ரூட் இருக்குன்னா இப்போ நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்குது காய்ஸ். அதனால தான் கண்ட்ரோல் வெயிட்டிங். என்ன ஃப்ரூட்டு, டீரெக்ஸ் ஃப்ரூட் கொடுத்து ரேட்டில் வாங்கணும் கண்ட்ரோலை. டீரெக்ஸ் வந்து எனக்கு ஸ்பின்னில் கிடச்சிது. நான் எதிர்பார்க்கவே இல்லை டீரெக்ஸ்லாம் ஆனால் கிடச்சிருச்சு. ஆர்வம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராவிட்டி வச்சுருக்கான். கிராவிட்டி ரிவர் வரவும் அந்த கிராவிட்டி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புத்தா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவன் கிராவிட்டி கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கான். அவன் வந்து கிராவிட்டியை சாப்பிட்டு புத்தா சாப்பிட்டு காட்டிட்டுருக்கான். இப்போ கண்ட்ரோல்லாம் ரீவொர்க்லாம் இருந்துச்சுன்னா நான் திண்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 30 போகிற வரையும் கண்ட்ரோல் தான் ஃபுல்லாக. அனிமேஷன்லாம் அவர் தான் கண்ட்ரோல் ரீவொர்க்குக்கு. அதேமாரி நம்ம ஷார்ட்ஸ் இனிமேல் போடுவோம். டெய்லி டெய்லியும் ஸ்பின் பண்ணி போடலாம். ஸ்பின் டெய்லி டே 1 டே 2ன்னு கொஞ்சம் இது எடிட் பண்ணியிருக்கிறதுலாம் நல்லா இருக்காது தான். அநேகமாக ஷார்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இவனை அடிச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெக்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. நான் அதை வச்சுட்டு ஆக்டிவோட ஆரெல்லாம் வாங்கிட்டேன். இது அப்படியே ரேஸ் V2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு V3 பண்ணோம். அதுக்கு ஒரு ஏசர் பிளேயர் ஒன்று அடிக்கணும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மணி வேணும். ஏசர் V3 கூட ஒரு ஸ்கில் ஓப்பன் ஆகிட்டு காய்ச்சி. நான் ஃபாஸ்ட்டு கிக்கா கருமம் என்ன இப்படி இருக்கு. இதுக்கு லைட்டே நான் எடுத்துருப்பேனே. போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு. குறையுதுங்க, பரவாயில்ல. எப்போ அடி கொஞ்சம் பவராக தான் கட்டலாம். பாருங்க, கல்லுன்னு 3 தடவை கட்டியாக பாதி காலி. நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் வச்சுருப்போம். ஏன்னா பிளாக் ஃபுட்டோட ஸ்டாட்ஸ் வந்து 1200 வச்சுருக்கோம். இதுக்கே 1200 தேவையான்னு கேட்டீங்க. வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரூட்டு பவராக இருக்கும். மீலி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்போம். பால் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம். பாருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது பாருங்க, செகண்ட்ஸ் வந்து ஒன்றுமே என்கிட்ட இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த வர்ட்டியில் கொஸ்ட்டு முடிச்சுட்டு இன்னும் கிரியேஷன் ஃப்ரூட் இருக்குது கைஸ். இந்த கிரியேஷன் ஃப்ரூட் வந்து இன்னும் சாப்பிட்டு விளாண்டாச்சு. ஆனால் உங்களுக்காக வீடியோ தான் கிரியேஷன் ஃப்ரூட் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபன்னியாக. கண்ட்ரோல் இருக்குது. வேறு எதுவும் கிடைக்கல. நம்மக்கிட்ட ஏர்ட்ரோ கசம் இருக்கும், பார்த்துருப்பீங்க.
எல்லாம் அப்படியே சேர்த்து கிரைண்ட் பண்ணி அப்படியே மிட்நைட் ஸ்வாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மிட்நைட் ஸ்வாட் தான் பவர்ஃபுல்னு ஏதோ கேள்விப்பட்டேன். செகண்ட் தேர்டு பவர்ஃபுல் ஸ்வாடு. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ டெம்பிள் கட்டானா, ரெண்டாவது ட்ராகன் ட்ரைடன்ட்டு, மூணாவது மிட்நைட் ஸ்வாடுன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நம்ம ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எல்லா ஃபைட்டிங் ஸ்டைலும் வாங்கியாச்சு. வாட்டர் குங்ஃபு, டாக் ஸ்டெப்பு. ஆனால் அந்த எலக்ட்ரிக்லா மட்டும் இன்னும் வாங்கலை. ஏன்டா பசியிலே இருக்கே, போய் வாங்க வேண்டியதாங்களா? நீங்கள் வாங்கணும். வாங்கி 3த்தையும் மாஸ்டர் லெவல் 300 பண்ணிட்டு சூப்பர் ஹியூமன் வாங்கினோம். சரி, நம்ம பறந்து அப்படியே க்ரீன் ஜோனுக்கு போய் அந்த கிராவிட்டி கேன் ஸ்வாட் இருக்குல்ல, அதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வீடியோவில் சும்மா ஒரு தடவை, வீடியோவுக்கு முன்னாடி பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், சுத்தமாக கிடைக்கல. அதேமாரி டோக்கோ ஸ்வாடுக்கு ரைடு போனேன். அந்த லா ரைடு போய் இது ஆள் அழைச்சிட்டு போகாமல் தனியாக போயிருக்கேன். 1500 செக்மெண்ட்டு கொடுத்து, 1500 இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருமா கொடுத்து தனியாக போய் தனியாக செத்துட்டு வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லக்ஸரி ஷிப்ஸ், ஒரு லக்ஸரி ஷிப் பார்த்திங்கன்னா ஸ்வான் இருக்கான்ல, ஸ்வான் டானை போய் அடித்தா அவன் ஒரு ஷிப்பு கொடுப்பான். அது பேர் வந்து கார்டியன் ஷிப்புன்னு. அடுத்து அந்த ஸ்மைல் ஃபேக்ட்ரிக்கு மேலே பார்த்திங்கன்னா சைபார்க் இருப்பான். சைபார்க் NPC நம்ம ஃப்ராங்கி NPC. சைபார்க்னே வருது, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டில் மாண்டர் சோனரில் சைபார்க் தானே இருப்பான். ஃப்ராங்கி இருப்பான். அவன்கிட்ட போய் 1200 1500 லேட்டன்ஷிப்னு ஒன்று வாங்கினான். கொஞ்சம் லக்ஸரி ஷிப்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. இன்னும் 2 ஷிப்பு இருக்குது, என்னான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த செட்டனாலும் அந்த மிராக்கிளும் கேம் பாஸு, அடுத்து 2 வாங்கிட்டேன். இன்னும் 2 இருக்குது, அது தேர்ட் சீல போனால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஷிப் சொல்லுவாங்க, டெரர் ஷிப்பா நான் நினைக்கிறேன். இவன் பாருங்க, மீட்டியராக போட்டு தள்ளுறான். ஆனால் இவன் கத்தியில் அந்த மீட்டியார் போடுறதுலாம் இருக்கான்னு தெரியல. சார்ஜர் வேறு. ஐயோ ஃபோனு போச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா என்ன மாதிரி ஆகுதுன்னு. நானும் என்ன பண்ணுறேன், ஃபோனு எப்படி இருக்குது பாருங்க. நம்ம ஃபோனு என்ன பண்ணால் ரியல்மி நார்சோ 50A ஓல்டு ஃபோன் தான். 4GB RAM 128GB. என்ன ப்ராசஸரு, ஹேலியோ G85ன்னு ஒரு ப்ராசஸரு. யாரா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுத்தாங்க, கையில் எதனமாக அக்செப்ட் பண்ணாமல் விட்டானே. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீட்டியார் போடும்போது என் ஃபோனு ஏதோ ஆகுது வித்தியாசமாக, சவுண்டுலாம் பொய்ங்குது. அதனால தான் நான் வீடியோ சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்பேன். இவங்க பாருங்கள், இவன் மீட்டியார் போகிறதுக்கு நான் 7 மலைக்கு குதிக்க வேண்டியதாக இருக்குது. அதேமாரி இந்த டிடிகே ஸ்வாரோட NPC பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐலாண்டில் தான் ஸ்பான் ஆவானா. அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல். அவனையும் தேடி கண்டுபிடிக்கணும்னா காசு மூலம் கையில் இருக்கணும். ஒரு ஸ்வாடுக்கு பார்த்திங்கன்னா 5 lakhs இருக்குமா கையில். அவ்வளோ. அதே மாதிரி 3 ஸ்வாடு வாங்கி ஒரே நேரத்தில் இன்னொரு ஸ்வாட், அந்த வாங்கின ஸ்வாடே மறுபடியும் வச்சுருப்பானா, அதுவும் ரேரான். 3 ஸ்வாடாக வாங்கி அதை போய் அந்த மிஸ்டீரியஸ் மேன் இந்த ஜோனில் மேலே இருப்பான், அவன்கிட்ட போய் கொடுத்து அதை ட்ரிபிள் கட்டனாவாக மாற்றுறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல. காய் பண்ணுவோம், பண்ணணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட் வந்து ஒன்றுமே கிடைக்கல. ஒரு லாங் ஸ்வாடாவது ஏதோ ஒஸ்ட்டு ஸ்வாடாக இருந்தாலும் செகண்ட் சீடாக கிடைக்கலையே. கிடைச்சா தானே நல்லது. லாங் ஸ்வாடு, அந்த மரக்கட்டை ஸ்வாடு அது கிடைக்கல. கிராவிட்டிக்கு எனக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஹாட் அண்ட் கோல்டே போயிட்டேன். இன்னும் இந்த ஆர்பிட்டர்ஸே எனக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும்.
இதுலேயும் இந்த மாதிரி பாஸ் அண்ட் பீசிஸ் மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதுவும் மெயினாக இவன் மற்றவன் கூட எதுவும் இல்லை, இவன் தான் பெல்லமே. அந்த டைமண்டு அவனாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம், இவனை மட்டும்தான் என்ன அடிக்க ஸ்மோக் அடிப்பதில் கூட அடிச்சிட்டேங்க, இவனை தாங்க அடிக்க முடியல. போய்ட்டு இன்னும் கொஞ்சம் தான், நானும் இது ஐயோ ஃபாஸ்ட் கிக் இன்னும் சாவலியா? ஏ செத்துற, நான் செத்துற போகிறேன். ஐயோ என்னாச்சு? ஐயோ வேண்டாம் ஆகுது, அவ்வளோதான். ஃபீனிக்ஸ் 100 என்னடா ஒன்றுமே கிடைக்கல. சை ஒன்றுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவையும் ஃபெயிலியர் தான். சரி கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒன் பீஸ் ஃபைட்டிங் பார்த்து வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் கைஸ். பை பாய்.